புதிதாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் முகமது கஜினி இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தார் அப்படின்னு. ஆனா முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுக்கும் போது தென்னிந்தியாவை யார் ஆட்சி செஞ்சா? ஒருவேளை தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்ச மிகப்பெரிய பேரரசான ராஜேந்திர சோழன் அவரோட மீட் பண்ணியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன மாதிரியான வரலாற்று மாற்றங்கள் நடந்திருக்கும்? வரலாற்றுல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்? இந்திய வரலாறு என்ன மாதிரியான மாறி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அப்படி எழும்போது நாம் 2 பேரை பற்றியுமே அனலைஸ் பண்ண வேண்டியது. முதல்ல முகமது கஜினி. முகமது கஜினியோட அப்பா ஒரு துருக்கிய அடிமை இருந்ததாகவும் லேட்டரா அவர் சுதந்திரம் அடைஞ்சு கஜினியோடைய ரூலரா மாறிட்டார். அவருக்கு அப்புறம் அவரோட பையனான முகமது கஜினி 27வது வயசுல கஜினியோடைய ரூலரா ஆகிறார். அப்படி ஆகும்போது அவரோட எம்பையரை ரொம்ப வெல்த்தா ஆக்கணும், அதாவது ரொம்ப செல்வ செழிப்பா ஆக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்படும் போது அவருக்கு தெரியும் அவரோட பகுதி மிகவும் வளமை குறைந்த ஒரு பகுதி. ஸோ அதனால அவரோட நாட்டை வலிமையாக்கணும் அப்படின்னா அவருக்கு வேற வழியே இல்லை, ஏதாவது ஒரு நாட்டை கொள்ளடிக்கணும். ஸோ அப்போ அவர் ஆல்ரெடி ஒரு வரலாறுல நிறைய படிச்சிருந்தது. இந்தியா ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள நாடு. ஏன்னா ஆல்ரெடி அலெக்சாண்டர் போன்ற மாவீரர்கள்லாம் இந்தியாவுக்கு ஏன் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்தியா ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு நாடுங்கிறதுனால. சரி, அதையே பின்பற்றி முகமது கஜினி என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவோட வடமேற்கு பகுதிகளில் லூட் பண்ணலாம், அதாவது திருடைக்கு போகலாம், அங்க இருக்கிற செல்வங்களை இன்வைட் பண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ற விஷயம் தான் 10,000 ஏடியில என்ன பண்றாரு அப்படின்னா சாகி கிங்டம், அதாவது இந்திய கிங்டம் பிரசன்ட் பாகிஸ்தான்ல இருக்குது, அதாவது மேற்கு ராஜஸ்தான் பிரசன்ட் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த கிங்டம் அட்டாக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஜெயபாலா அப்படிங்கிறதோட சண்டை போட்டு என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை சுரண்டிட்டு ஓடிடுறாரு. ஆனா அவருடைய எண்ணம் ஒரு எம்பையரை இந்தியாவுக்குள்ள அமைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அவருடைய எல்லையே பரப்பணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா அவரோட எண்ணம் என்ன இருந்ததுன்னா தன்னுடைய நாட்டை வளமைப்படுத்துறதுக்காக மற்ற நாடுகளில் போய் செல்வங்களை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருந்தது. அப்படி அவருக்கு வரும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் ஃபாலோ பண்ணாரு. என்ன அப்படின்னா இந்தியாவில மழை காலம் ரொம்பவும் கடினமா இருக்கும். ஒருவேளை மழை அதிகமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா மான்சூன் டைம்ல, அதாவது மழை காலங்கள் மாட்டிக்கிட்டாருன்னா யமுனை கங்கை நதியில் ஏற்படுற வெள்ளத்திலையும் அவருடைய போர்ஸ் மாட்டிக்கும், அதனால திருப்பி போக முடியாது அப்படிங்கிறதும். 2வது, இந்தியாவில எந்த மன்னர் அதிகமா வீக்கா இருக்காரு, அதாவது வீக் இன் த சென்ஸ் அவர் படைபலத்துல வீக் இல்லை, அவர் அதிகமான எனிமீஸ் இருப்பாங்க, தன்னை சுத்தி அதிகமா எனிமீஸ் இருக்கிற ஒரு நாடு எந்த நாடு அப்படின்னு பார்த்து எந்த நாடு சுத்தி எனிமிகளா இருக்கும். அப்ப அந்த நாடு மேல நம்ம தாக்குனா அவருக்கு சுத்தி இருக்க மன்னர்கள் அவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவர் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த வியூஸையும் கொண்டு வந்தாரு. 3வது, அவர் மற்றவங்க மேல ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஃபியர் ஏற்படுத்தணும்னு நினைச்சாரு. எப்படின்னா யாரெல்லாம் அவர் தோக்கடிக்கிறார், எந்த நாட்டு மேலாம் அவர் சுரண்டுறப்போ அங்க இருக்கிற செல்வங்களை சுரண்டுறதோடு மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை கொள்றது, அங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் சிறை கைதிகள் பிணை கைதிகளா பிடிக்கிறாரோ அவங்களால வெட்டி வீழ்த்துறது. அப்படி வீழ்த்தும் போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் ஏற்படும், பயம். ஐயோ, இந்த இஸ்லாமிய மன்னன் இந்தியா மேல படையெடுத்தா இந்துக்கள் யாரா இருந்தாலும் கொண்டுடுவாரு, இந்து கோயில்கள் ஏதாவது இருந்தாலும் உடைச்சிடாரு அப்படிங்கிற ஒரு ஃபியரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் நினைச்சாரு. ஏன் அப்படின்னா அந்த ஃபியர், அந்த பயம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிறதும். இவருடைய படையெடுப்புகள், அதாவது அவருடைய படையெடுத்து வந்த எல்லாமே முக்கால்வாசி சக்சஸ், பெரும்பாலும் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். 17 முறை அவர் படையெடுத்து போதும் 17 முறையும் சக்சஸ் ஆகவே இருந்திருக்காரு. சாகி கிங்டம், முல்டான், கன்னோஜ், சோமநாதபுரம் எல்லா பகுதிகளிலுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சண்டேலாஸ் எல்லாருமே, பெஷாவர் எல்லாத்தையுமே அவர் லூட் பண்ணாலும் எல்லாமே மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. காரணம் அவர் அந்த இந்தியாவில இருந்த ராஜபுத்திர மன்னர்களுக்குள்ளேயும் அந்த ஜாட் ரூலர்ஸ்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த ரூலர்ஸ் எல்லாருமே தனித்துவமா இருந்தாங்க, தனித்தனியா பிரிஞ்சிருந்தது மிக மிக முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. 2வது, அவர் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணார். என்ன அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய அதாவது கூட்டணியோட இருந்த போஜா ஆஃப் மால்வாங்கிற பகுதி, அதாவது மத்திய பிரதேசத்துல மால்வாவை ஆட்சி செஞ்ச போஜா அப்படிங்கிற மன்னரை அவர் தாக்கவே இல்லை. 2வது, ராஜேந்திர சோழர்களுடைய ஸ்வான் என்மி, எப்போதுமே சோழர்களுடைய எதிரியா இருக்கக்கூடிய சாளுக்கியர்களுடைய அவர் என்ன செய்யல, இது செய்யலாம், அவங்களுடைய பகுதியையும் அவர் லூட் செய்யல. ஆனா சோமநாதபுரம் கோயில் வரைக்கும் அவரு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, வெஸ்டர்ன் சாளுக்கியா, மகாராஷ்டிரா, நார்த்தன் கனடா அந்த பகுதியே இருந்த சாளுக்கியர்கள், மேற்கத்திய சாளுக்கியர்களை அவர் தாக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா மேற்கத்திய சாளுக்கியர்கள் ஒரு வேளை அவர் தாக்கி அவங்களோட செல்வங்களை சுரண்டிட்டு போயிட்டா அது என்ன ஆகும் அப்படின்னா மேற்கத்திய சாளுக்கியர்களை வலிமை குன்ற செய்யும். ஒருவேளை அவங்க பவர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா சோழர்கள் அவங்கள தாக்கி அவங்கள ஜெயிச்சது மட்டும் இல்லாம
அவங்க வடமேற்கு பகுதி, அதாவது வடமேற்கு பகுதிகளிலும் அவங்க ஆல்ரெடி டாமினேட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி படிச்சிருக்காரு, ராஜேந்திர சோழன் அப்படின்னு ஒரு ரூலர் இருக்காரு, அவர் கங்கா வரைக்கும் வந்துட்டு போறாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அவர் ரொம்ப ஸ்ட்ராங். அவர் கூட அவரை நம்ம மீட் பண்ணக்கூடாது, அவரை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவரோட நோக்கமா இருந்திருக்கு. அதனால அவர் எப்படி போஜா ஆஃப் மால்லா வந்து அட்டாக் பண்ணலையோ அதே மாதிரி சாளுக்கியர்களையும் அவர் அட்டாக் பண்ணல. அதே சமயத்துல சோழர்கள் இந்த சைட்ல நம்ம வந்து சாளுக்கியர்களோட வியூல இருந்து அவங்களோட எண்ணத்துல இருந்து பார்க்கும்போது தெற்குல இருந்து சோழர்கள் தொடர்ந்து அவங்க தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வடமேற்குல இருந்து புது எனிமியா முகமது கஜினி வேற வந்து லூட் பண்றாங்க. சில சமயங்கள்ல அவங்க பிரைப் கொடுத்து கூட சாளுக்கியர்கள் பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. இது மூலமா அவர் கஜினி என்ன நினைச்சிருக்காருன்னா, சாளுக்கியர்களை ஒருவேளை சோழர்களோட எனிமிகளை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவர் பின்வாங்கியிருக்காரு. ரெண்டாவது, அவர் அலைஸ் மட்டும் இல்ல, எனிமிகளை கூட அவர் தொடல. ரெண்டாவது, அவர் எப்பெல்லாம் வந்து வீக்கான ரூலர்ஸ் இருக்காங்களோ அவங்கள மட்டும் லூட் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, நம்ம ராஜேந்திர சோழனோட வரலாறு வருவோம். ராஜேந்திர சோழன் மிக வலிமையான ஒரு மன்னனா தென்னிந்திய பகுதியில் இருந்திருக்காரு. ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல, அதாவது அவங்க அப்பா பெருவுடையார் கோயிலை கட்டின சோழ வம்சத்தின் தலை சிறந்த மன்னரான ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்திலேயே சோழ பேரரசு சவுத் இந்தியா ஃபுல்லா, அதாவது மும்முடி சோழன் அவர் பேர் அடைஞ்சிட்டாரு. பாண்டியர்கள் சேரர்கள் எல்லாரையும் வெற்றி அடைஞ்சு அவர் மும்முடி சோழன் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம வட இலங்கையையும் அவர் கை பிடிச்சிட்டாரு. அவங்க அப்பாவால வட இலங்கை பிடிக்கப்பட்டிருந்தாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய மற்ற மன்னர்கள் அவருக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் ராஜேந்திர சோழன் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து படை நடத்தி இலங்கையோட மற்ற பகுதிகளை கைப்பற்றுறாரு. இலங்கையை கைப்பற்றி முடிச்சதுக்கு அப்புறமா வடபகுதியில அவரோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அது வடபகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்னு. அப்பாவுடைய தளபதியா, சோழ படையுடைய தளபதியா அவர் என்ன பண்றாருன்னா வடபகுதியில கைப்பற்ற முயற்சி செய்யறாரு. அப்படி அவர் கைப்பற்றும் போது ராஷ்டிரகூடர்களை தோக்கடிக்கிறாரு. ராஷ்டிரகூடர்களை தோக்கடிச்சு இந்த பக்கம் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாளுக்கியர்களை போரிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. ஒரு போர் விஷயம் என்ன விவரிக்கிறது அப்படின்னா, ரொம்ப மிக மோசமான ஒரு சதுப்பு நிலம் மார்ஷ் லேண்ட் அப்படிங்கிற ஒரு லேண்ட்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் சாளுக்கிய படை வீரர்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படிங்கிற போதும் கூட பயமே இல்லாத ராஜேந்திர சோழன் தன்னுடைய படை வீரர்களை கொண்டு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற வரலாற்று உண்மை சொல்லப்படுது. வரலாற்றுல ராஜேந்திர சோழன் ஃபியர்லெஸ் கிங், அதாவது பயமறியாத ஒரு மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கஜினியை பார்க்கும்போது கஜினி ஒரு ஃபியர்டு கிங். அவரை பார்த்தாலே மற்ற மன்னர்களுக்கு ஒரு பயம், ஐயோ இவன் வந்து நம்மளை வந்து கொன்னுடுவான், நம்மளோட செல்வங்களை சுரண்டிட்டு போயிடுவான் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு பிரைப் கொடுத்து, அதாவது அவனுக்கு பணமா கொடுத்து கூட தங்க நாட்டை லூட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒதுக்கிட்டு இருந்த விஷயமும் நடந்திருக்கு. ஆனா தென்னிந்தியால இருந்து இந்த பெரிய மாவீரன், இவரை கம்பேர் பண்றது நியாயமாக இருக்காது. ஆனா 2 பேருமே வரலாற்றுல சரிசம காலத்தை சேர்ந்தவங்க, வரலாற்று ரொம்ப முக்கியத்துவமானவங்க அப்படிங்கறதுனால 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டி இருக்கு. இங்க ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய பேரரசரா இருந்திருக்காரு தென்பகுதியில. அந்த மேற்கத்திய சாளுக்கியர்களை தோற்கடிச்ச பிறகும் கீழே சாளுக்கியர்கள், அதாவது வேங்கிய தலைநகராக கொண்ட கீழே சாளுக்கியர்கள்ல விஜயாதித்தன் 4ஆம் விஜயாதித்தனுக்கும் ராஜராஜ நரேந்திரனுக்கும் இடையே சிவில் வார் இருந்தது, உள்நாட்டு சண்டை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள யார் அப்படிங்கிற ஒரு போட்டி ஏற்படும் போது ராஜேந்திர சோழன் ராஜராஜ நரசிம்மனுக்கு சப்போர்ட்டா போய் என்ன பண்றாரு அப்படின்னா, வேங்கியை கைப்பற்றி ராஜராஜ நரேந்திரனை முடிசூட்டுறாரு. சரி, இந்த ராஜராஜ நரேந்திரனும் விஜயாதித்தனும் யாரு அப்படின்னா, ராஜேந்திர சோழனுடைய சகோதரி, அதாவது இளைய குந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனுடைய மகனும் ராஜேந்திர சோழனோட தங்கச்சியுமான குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறந்த பிள்ளைங்க தான் இவங்க 2 பேரும், விஜயாதித்தன் 4ம் ராஜராஜ நரேந்திரனும். ஆனா இந்த இடத்துல ராஜராஜ நரேந்திரனுக்கு மட்டும் ஏன் இவர் உதவி செஞ்சார் அப்படின்னா, விஜயாதித்தன் 4 வந்து, அதாவது 4ஆம் விஜயாதித்தன் மேலை சாளுக்கியர்களோட உதவியோட, மேலை சாளுக்கியர்கள் சார்ந்து அவரோட உதவியோட சண்டை போடுறாரு. ராஜராஜ நரேந்திரன் வந்து சோழர்களோட உதவியோட சண்டை போடுறாரு. சோ ராஜேந்திர சோழன் 2 படைப்பிரிவுகளை அனுப்பிச்சு, ஒன்னு வந்து மேலை சாளுக்கிய நாடுக்கு அனுப்பிச்சு மேலை சாளுக்கியர்களை தோற்கடிக்கிறாரு, இன்னொரு படைப்பிரிவை அனுப்பிச்சு வேங்கியை கைப்பற்றி ராஜராஜ நரேந்திரனை அந்த இடத்துல முடிசூட்டுறாரு. இந்த சமயத்துல முடிசூட்டுட்ட அந்த சமயத்துல இலங்கையிலும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை முடிசூட்டிட்டு இலங்கைக்கு போய் இலங்கையில் இருக்கக்கூடிய முழு பகுதியிலையும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட கான்குவெஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா வடபகுதிக்கு முன்னெடுத்து சொல்றாரு. சரி, ஆல்ரெடி அவர் வேங்கி வரையும் கைப்பற்றிட்டாரு இல்லையா, இப்போ அவர் என்ன பண்றாரு, ராஷ்டிரகூடாசுக்கு மேல, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஒடிசாவை கைப்பற்றாரு. ஒடிசாவை கைப்பற்றிட்டு இந்த சமயத்துல மத்திய பிரதேசல மால்வா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய போஜாவை என்ன பண்ணிடுறாங்கன்னா சாளுக்கியர்கள் தோக்கடிச்சிடறாங்க. அதனால ராஜேந்திர சோழன் என்ன பண்றாங்கன்னா, சாளுக்கியர்களை தோக்கடிச்சு போஜாவுக்கு திருப்பி அவரோட எம்பையரை கொடுத்துறாரு, அவரோட அலைஸ் ஆயிடுறாரு, கூட்டணியில சேர்ந்துடுறாரு. இப்போ ராஜேந்திரன் என்ன பண்றாருன்னா, வடமேற்கு பகுதியில், அதாவது கங்கை வரைக்கும் போகணும் அப்படிங்கிற அவரோட எண்ணத்துக்காக கங்கை வரைக்கும் போய்
தன்னுடைய செல்வ செழிப்பை, தன்னோட வளமையை, தன்னோட பெருமையை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமா இருந்தது. சோழர்களுடைய அந்த கொடியை பறக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கங்கை வரை படையெடுக்கிறாங்க. அதாவது கிழக்கு பகுதியில் அவரோட பயணம் அமையுது. அதே சமயத்துல கஜினியோட பயணம் வந்து மேற்கத்திய பகுதியில் நடந்தது, இந்தியாவோட மேற்குல. ரெண்டு பேருமே வந்து ரெண்டு துருவங்களா அமைஞ்சிட்டாங்க. ஆனாலுமே ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல ஒருத்தர் மீட் பண்ணியிருக்காங்க. அது எப்ப அப்படின்னா 1022. அதாவது அந்த சமயத்துல ராஜேந்திரன் வந்து மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய பகுதியில சித்திரகோட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சந்தேலா கிங் கூட முகமது கஜினி சண்டை போடுறாரு. எப்பெல்லாம் ராஜேந்திரன் பிஸியா இருக்காரோ அப்பதான் அவர் என்ன பண்றாரு, லூட் பண்றாரு. ஸோ அந்த சமயத்துல சண்டேலாவோட ரூலரை தோக்கடிச்சு அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 500 யானைகளையும் செல்வங்களையும் அவரோட யானைகளை ஏத்திட்டு என்ன பண்றாருன்னா முகமது கஜினி போயிடுறாரு. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பேருமே இருந்திருந்தாலும் ராஜேந்திர சோழனால அவரை மீட் பண்ண முடியல. இல்லை அவர் வந்து இவரை மீட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு ஆங்கிள் நம்ம யோசிச்சு பார்த்தா ராஜேந்திர சோழன் ஒரு சைவைட். சிவன் கோயில்களில் தாக்குறத அவர் நிச்சயமா ஏற்றுக்க மாட்டாரு. ரெண்டாவது, அவர் இந்த ஆரியவர்த்தம் அப்படிங்கிற கொள்கை மேல ஒரு நாட்டம் கொண்டு வந்திருக்கலாம். இந்த வடபகுதியில் இருக்கக்கூடிய எம்பையர்ஸை நம்ம வந்து தாக்க வேண்டாம், நம்மளோட எண்ணம் வந்து அவங்கள நம்ம ஆளுகை கீழே கொண்டு வரதானே தவிர அவங்கள வந்து அழிக்கிறது இல்லை அப்படிங்கிறது அவர் நோக்கமா இருந்திருக்கலாம். அதனால அவர் படையெடுத்து அந்த வடமேற்கு பகுதிகளில் போகல. அதுக்கு பதிலாக வடகிழக்குல இருக்கக்கூடிய பகுதியிலேயே அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ மத்திய பிரதேசில் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் ரெண்டு பேரும் மீட் பண்ணல அப்படிங்கிறத விஷயத்த சொல்றாங்க. பெரிஸ்டா அப்படிங்கிற வரலாற்று என்ன சொல்றாங்கன்னா, துரதிருஷ்டவசமா இந்த மாவீர மிகப்பெரிய பேரரசரை அவன் மீட் பண்ணல. ஒருவேளை கஜினி மீட் பண்ணியிருந்தான்னா ராஜேந்திர சோழனுடைய படைப்பிரிவு அவனை கண்டிப்பா தோக்கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரெண்டு பேரோட படைகளையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, கஜினியோட படைப்பிரிவு, அதாவது அவனுடைய பீக், அவன் வந்து பெஷாவரை அட்டாக் பண்ணும்போது அவனோட படைப்பிரிவு கிட்டத்தட்ட 16,000 கேவலரி ஃபோர்ஸ், 16,000 யூனிட் இருந்தது. 16,000 தரைப்படை யூனிட்டும் குதிரைப்படைகளும் ஒட்டகப்படையும் அவன்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்திய மன்னர்கள்ட்ட இருந்து தோக்கடிச்ச சில யானைப்படைகளும் அவன்கிட்ட இருந்திருக்கும். அதே சமயத்துல நம்ம சோழர்களுடைய படைப்பிரிவை பார்க்கும்போது அது வந்து 3ஆ பிரிக்கப்படுது காமனம். களம், மரம், அகம் அப்படின்னு. களம் அப்படிங்கிறது டிடெக்டிவ்ஸ் மாதிரி மற்ற நாடுகளில் போய் அவங்க எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன ட்ரூப்ஸ் எங்க இருக்கு, எப்போ நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்து சோழர்களுக்கு கொடுக்குறவங்க. மரப்படை அப்படிங்கிறவங்க இறங்கி பேட்டில் ஃபீல்ட்ல நேரடியாக நின்று சண்டை போடுறாங்க. அகப்படை அப்படிங்கிறவங்க கோட்டை கொத்தளங்களை பாதுகாப்பதும் அரண்மனை பாதுகாப்பதும் மன்னருக்கு வந்து பர்சனல் ப்ரொடெக்ஷன் பாதுகாவலர்களா பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்கவங்க அகப்படை. மறுபடியும் இந்த படை ஃபர்தரா டிவைட் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட பீக்ல ராஜராஜ சோழன் அவர் ரொம்ப வலிமையா இருந்தாரு. ராஜராஜ சோழன் காலத்துல எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 2 மில்லியன் கேவலரி ஃபோர்ஸ் தரைப்படை இருந்திருக்கு, யூனிட் இருந்திருக்கு. 2 மில்லியன் தரைப்படை யூனிட்டும் அது கீழே 1,20,000 யானைகளும் கிட்டத்தட்ட 20,000 ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது டாக்டர்ஸும் அந்த டாக்டர்ஸ் கூட ஹாஸ்பிட்டல்ஸும் ரெஸ்ட் ஹவுசஸ். அந்த போர்ல பங்கேற்கிற வீரர்கள் யாரெல்லாம் வந்து பாதிப்படைகிறாங்களோ காயமடைகிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய மருத்துவர்களும் அவங்களுக்கான உதவி மையங்களும் எந்தெந்த பகுதிகளெலாம் அவங்க கேப்சர் பண்ணியிருந்தாங்களோ அங்கெல்லாம் அமைச்சிருந்திருக்காங்க. இந்த படை வீரர்கள், அதாவது அவங்களோட 4 விங்ஸ் வந்து தரைப்படையிலே, அதாவது ஆர்ம் ஃபோர்ஸஸ்லேயே ரதம், கஜம், துரகம், பதாதி. அதாவது ரஜம்னா சேரியட் விங், சேரியட் விங்கை ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடி வந்து யானைப்படை, யானைக்கு மேலே கிட்டத்தட்ட 7 to 8 வீரர்கள் அம்பாலையும் கிட்ட வர்ற லாங் ரேஞ்ச், அதாவது தூரத்துல இருந்து தாக்குறதுக்கு அம்புகளையும் கிட்ட இருந்து தாக்குறதுக்கு ஈட்டி மாதிரி ஆயுதங்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த யானைப்படையை கூடவே கேவலரி, அதாவது தரைப்படை கூடவே போவாங்க. இந்த தரைப்படை யானையை மட்டும் சுத்தி இருந்து கேடயமாக பாதுகாக்கிறதோட இல்லாம தரையில நின்றும் சண்டை போடுவாங்க. இந்த கேவலரி ஃபோர்ஸ் அடுத்தது மற்ற யூனிட் ஆஃப் கேவலரி ஃபோர்ஸ் தரைப்படையும் கூடவே சேர்ந்து சண்டை போடுவாங்க. இந்த தரைப்படை தாண்டி பின்னாடி குதிரைப்படை வருவாங்க. இந்த குதிரைப்படைக்கு அப்புறம் இவங்களுக்கு வலிமையான 1 மில்லியன் சோல்ஜர் கொண்ட கப்பல் படையும் இருந்திருக்கு. அந்த மிகப்பெரிய கப்பல் படை கட்டமைப்பு, அதுல இருந்து சின்ன சின்ன யூனிட்ஸ், அந்த யூனிட்ல அதாவது சின்ன சின்ன பிரிவு, அந்த பிரிவுக்குள்ள இருந்த ஒவ்வொரு கப்பல் படையும் வீரர்களும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஆர்மி ஜெனரலா வந்து ராஜேந்திர சோழனும் அவருக்கு கீழே 3 டிவிஷன்ஸ் ஆஃப் ஜெனரலும் தனித்தனியான ராணுவ தளபதிகள், அந்த தளபதிகள் கீழே ஒரு தளபதிகள். ஒவ்வொரு வீரர்களுக்குமே வந்து அந்த படையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஒரு உணர்வு, ரத்தம் சார்ந்த ஒரு உணர்வு. ஏன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் அவரோட திருமண உறவு மூலமோ இல்ல அவங்களோட குடும்ப உறவுகளோ யாரோ ஒரு அந்த படையில தளபதிகளாவோ ஏதோ ஒன்று இருந்துக்கும் போது ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின்ல ஒரு கட்டுப்பாட்டோட
ஒரு சோழம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடைய சண்டை போடுவாங்க அப்படின்னு படையில் விவரிக்கப்பட்டிருக்கு. ஒரு சோழ படை ஒரு இடத்துல சண்டை போடுது அப்படின்னா சோழம் சோழம் அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்களோட படையை வந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. யார் வந்து அந்த இடத்துல விழுந்தாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தன் உயிரையும் கொடுக்க தயங்கவும் மாட்டாங்க. அப்படி அவங்க வேகமா சண்டை போடக்கூடிய ஒரு வீரமான ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் வந்து சோழர்கள் ஒருவேளை மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா துரதிருஷ்டமா அது நடக்கல, ஒருவேளை மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ராஜேந்திர சோழன் அவருடைய சாதாரண தளபதி கூட அவனை என்ன பண்ணிருக்க முடியும்னா முகமது கஜனியை ஜெயிச்சிருக்க முடியும். எப்படி இலங்கையோட அரசர் மகிந்தர் வந்து சோழர்களுடைய சிறைச்சாலையிலே தன்னோட வாழ்க்கை இருந்தாலோ வாழ்நாள் இருந்தாலோ அதே மாதிரி முகமது கஜனியும் இருந்திருப்பார். ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துப்போம், அவர் சாளுக்கியர்களை அவர் தாக்கியிருக்காரு, கஜினி சாளுக்கியர்களை ஜெயிச்சிட்டாரு. ஒருவேளை சோழ நாட்டுக்குள்ள வராருன்னே வச்சுக்கிட்டாலும் சோழ நாட்டுக்குள்ள யார் உள்ள வந்தாலும், அதாவது இன்வேடர்ஸா படையெடுத்து யார் வந்தாங்களோ யாரையுமே அவங்க விட்டதா வரலாறு இல்லை. அப்படி யார் இன்வைட் பண்ணி படையெடுத்து வராங்களோ அவங்கள வந்து சிரசேதம் செஞ்சு அவங்கள கொண்டுருவாங்க. ஸோ ஒருவேளை அவர் வந்திருந்தாலும் அவரை தலை செய்யப்பட்டிருக்கும், ஒருவேளை 2 பேரும் மீட் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து கைது செய்யப்பட்டு முகமது கஜினி சோழரோட நாட்டில் ஒரு சிறை கைதியாகவே இருந்திருப்பாரு. ஆனால் துரதிருஷ்டவசமா 2 பேரும் வந்து, அதாவது சோமநாதபுரம் கோயிலில் அவர் படையெடுக்கிறார், அதாவது கஜினி படையெடுக்கிற சமயங்களில் ராஜேந்திர சோழன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மலுக்கா ஜலசந்தி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவிஜயா அப்படிங்கிற கிங்கோட வாரில் இருந்தது. மற்ற சமயங்களில் ஸ்ரீலங்கா, அது சமயங்களில் நார்த் ஈஸ்டர்ன், அதாவது இப்ப இருக்கக்கூடிய பெங்கால், இந்த மாதிரி ஒவ்வொரு சமயங்களிலுமே ராஜேந்திர சோழன் மற்ற பகுதியில் வாரில் பிஸியா இருந்த காரணத்தால முகமது கஜினி சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. 2 பேரும் சந்திக்கவே இல்லாம போயிட்டாங்க. இது மிகப்பெரிய துரதிருஷ்டவசமா இருந்தாலும் ஒருவேளை மீட் பண்ணியிருந்தா கண்டிப்பா ராஜேந்திர சோழன் வெற்றி அடைஞ்சிருப்பாரு, அவரை கைது செஞ்சிருப்பாருங்கிறது மாற்ற முடியாத ஒரு உண்மை. நன்றி.